வணக்க மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்தை தான் பேச போறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தையை லைஃபாவோ வீடியோ செஞ்சோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை? சில கெட்ட வார்த்தைகள் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு சர்வ சாதாரணமா சரளமா போடுறாங்க, பேசுறாங்க. எனக்கு ஒரு ஒண்ணுமே புரியல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலையில அதிகமா கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம். முதல்ல இந்த கெட்ட வார்த்தைனா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கெட்ட வார்த்தை சாதாரணமான வார்த்தை தான். ஆனால் அதிகமாக புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள். அதாவது இந்த கெட்ட வார்த்தைகள் மனித உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அதை அதிகமா பேச மாட்டோம். இப்போ கண் காது மூக்குங்கிற விஷயத்த நம்ம தைரியமா வெளியே சொல்ற மாதிரி, சில பாகங்களை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி துணி போட்டு மறைக்கிறோமோ அந்த மாதிரி வார்த்தைகளையும் நம்ம ஃபில்டர் பண்ணி துணி போட்டு மறைச்சிருவோம். அதை கெட்ட வார்த்தையா லேபிள் பண்ணாங்க. இந்த வார்த்தைகளை தைரியமா வெளியே பேசக்கூடாது, ஏன்னா இது கெட்ட வார்த்தைன்னு நம்மளுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம பெற்றோருக்கு அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது தலைமுறை தலைமுறையா வந்த விஷயங்கள் தான். சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கெட்ட வார்த்தைகள். அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க. உட்காந்துட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தரை திட்டத்துக்கு ஒருத்தரை ஏசறதுக்கு தான் அதிகமா இந்த கெட்ட வார்த்தைகள் பயன்பாட்டுல இருக்கு. கோபத்தின் வெளிப்பாடு இந்த மாதிரி வார்த்தைகளாலதான் சில பேர் ஆதங்கத்தை தீர்த்துக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா அதிக உபயோகத்தில் இல்லாத வார்த்தைகளை தான் நம்ம கெட்ட வார்த்தையை இங்க சித்தரிக்கிறோம். ஆனா அவ்வளவும் தெரியும் நம்மளுக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்து போன விஷயம், நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான் இந்த கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு. நம்ம வாயில தப்பி தப்பி வந்துட்டா கூட இது இந்த மாதிரி வார்த்தைகள் நீ பப்ளிக்கா பேசாத, இது தப்பான வார்த்தைகள் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஆனா இப்போ வீடியோஸ் யூடியூப் திறந்தாலே சும்மா அப்படியே கெட்ட வார்த்தைகள் வாயில இருந்து வருது. சர்வ சாதாரணமா பேசுறாங்க. அதுவும் புதுசு புதுசா இருக்கு. எங்க இருந்தா கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. நல்லா சில வார்த்தைகளை கேட்டதே இல்லை. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 லாங்குவேஜ் தெரியும். இந்த 3 லாங்குவேஜ்ல சில கெட்ட வார்த்தைகளும் தெரியும். யாருமே முதல்ல அடுத்த மொழியை கத்துக்கும் பொழுது முதல்ல கெட்ட வார்த்தையில இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கெட்ட வார்த்தைகள் ஈஸியா கத்துக்குவோம் அப்படின்னு. ஆனா ஒரு டைம் நம்மளுக்கு இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு தோணும். இது தனிப்பட்ட கருத்துங்க. அது நீங்க உபயோகப்படுத்த போறீங்களா இல்லையாங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, பர்சனலி என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, தரமில்லாத வார்த்தை, தரமற்ற வார்த்தை உபயோகம் பண்ணுனீங்கன்னா அது உங்களை குறிக்குது. அதாவது நீங்க யாருங்கிறத காட்டுறது. நீங்க பேசுற வார்த்தை, கோவத்துல பேசுற கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க யாருன்னு எல்லாருக்கும் காட்டும். வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு நீங்க எஜமான். வாயை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு எஜமான ஆயிரும். அந்த தப்பான வார்த்தை பயன்பாட்டுல இருக்கும் போது அடுத்தவங்க, பாக்குறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் உங்களை லேபிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், நீ யார் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? கெட்ட வார்த்தை பேசுறது என்னுடைய சுதந்திரம் நீங்க சொல்லலாம். ஆனா நான் இங்க சொல்ல வர்றதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களை தப்பு சொல்லல. நீங்க யூஸ் பண்ற வார்த்தைய உங்களோட கேரக்டரை காட்டுது, உங்களுடைய பழக்க வழக்கத்தை காட்டும். ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லவங்களாவே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பயன்பாட்டுல இருக்கும் பொழுது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஈஸியா உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருவாங்க. என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். டெஃபினெட்லி இங்க பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்தணும். நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க கெட்ட வார்த்தையை ரொம்ப சரளமா பேசும்போது, தப்பான வார்த்தையை சரளமா பேசும்போது, நம்ம கூட உள்ள நம்ம பிள்ளைங்க, இந்த வீடியோவை பாக்குற நம்ம பிள்ளைங்க என்ன கத்துக்குவாங்க? அவங்களுக்கும் கோவம் வந்தா வாயில அந்த வார்த்தை தான் வரும். நம்ம பேசும்போது இனிக்குதுன்னா அடுத்தவங்க நம்மள திருப்பி பேசும்போது கசக்குமா? இது தேவையான்னு நான் கேட்கிறேன். வாயை திறந்தா வண்டவட்டையா பேசுறது. கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல? எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு யோசிக்கிறது இல்ல?
எத்தனை கோடி மக்களுக்கு இது போய் சேருதுன்னு தெரியாது. என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்காக, நான் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சூஸ் பண்ணி நான் பேசுவேன். இது என்னோட ஸ்டைல், அது நீங்களே வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டைல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பப்ளிக்ல போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாருதான் இங்க பேசல. ஆனா நீங்க பேசுற வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள இல்ல, உங்க 4 செவத்துக்குள்ள நீங்க பேசல. என்ன கேட்டா உங்க வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்க 4 செவத்துக்குள்ளேயும் பேசுறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட நம்ம பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதை ஈஸியா அவங்க கத்துக்குவாங்க. இங்க பண்றது என்னன்னா, வீடியோல பேசுறீங்க. அந்த மொழியை புரியாதவங்களுக்கு பரவாயில்ல, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மொழியை புரிஞ்சவங்க எதுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை ஏசணும்னா நேருக்கு நேரா போய் ஏசுங்க. வீடியோ பண்ணி கெட்ட வார்த்தையில ஏசணும்னு ஏதாவது அவசியம் இருக்கு? ஏதாவது சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குங்க, அதை ரொம்ப நல்லா மதிக்கிறேன். என்னைக்குமே நாம யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நம்ம மொழியாலையும் வார்த்தையாலையும் பேச்சாலையும் செயலாலையும் தான் காட்டுவோம். அதை வச்சுதான் முதல்ல ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உன்னைய பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, உன்னுடைய பேச்சு பிடிச்சிருக்கு, உன்னுடைய செயல் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளோட கேரக்டர். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. வாயை திறந்ததுமே நான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அசிங்கமா திட்டிக்கிட்டு இருந்தேன்னா யாருக்காச்சும் முதல்ல பிடிக்குமா? என்ன தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எப்ப கோவப்படுவேன், எதுக்காக கோவப்படுவேன் அப்படின்னு. ஆனா கோவம்தான் என்னுடைய ஸ்டைல்னு உட்காந்துட்டு கெட்ட வார்த்தையை டப்பு 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 டப்புன்னு பாய்க்கிறது என்னால நம்ப முடியலங்க. நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்னு. ஆரம்பத்துல பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் மட்டும் போய் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வோம். பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்களே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டுல உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாங்களா கெட்ட வார்த்தை அப்படின்னு? நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆத்திச்சுவடியில இருந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. எந்த பேரண்ட்ஸாவது உட்கார்ந்து கெட்ட வார்த்தை இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மோஸ்ட்லி தப்பி தவறி வந்துட்டா கூட இதை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத அப்படின்னு, இது ரொம்ப தப்பான வார்த்தைன்னு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்? டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? இது யாருக்கு போய் ரீச் ஆகுது நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமா? எதுக்குமே ஒரு எட்டிக்ஸ் இருக்குங்க. எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், யார என்ன பேசணும் அப்படின்னு உங்களுடைய பர்சனல் கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு இது பிளாட்ஃபார்ம் இல்லை. நீங்க இதே கெட்ட வார்த்தையை உங்க நெய்பர்ஹுட்லயோ உங்க அக்கம் பக்கத்து வீட்டாரு கேட்கிற மாதிரி நீங்க பேசினாலே அவங்களுக்கும் உங்களை பிடிக்காம போயிடும். சில பேர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசும்போது ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தோரணை எப்படி இருக்கும் பேசும் பொழுது, இவங்க இப்படி பேசினா நல்லா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க என்ன திறந்ததுமே கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, காலையில எழுந்திருக்கிறீங்க, ஒரு லீவு நாள்ல யூடியூப் திறக்கிறீங்க, ஒரு வீடியோவை கிளிக் பண்றீங்க, திறந்ததுமே எல்லாம் அபசகுணமான கெட்ட வார்த்தையான விஷயங்கள் நடக்குது. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது உங்க மைண்ட்குள்ளேயே ஓடாதா? சில பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்னப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஏன் பண்ணணுங்கிறத தான் நான் கேட்கிறேன். கெட்ட வார்த்தைய எதுக்கு மத்தவங்களுக்கு டீச் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட வச்சுக்கோங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ அதை பத்தி பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? இது ஏதாவது சிலிபஸ்ல வருதா? ஏதாவது பாட புத்தகத்துல இருக்கா கெட்ட வார்த்தை சாப்டர் 2 அப்படின்னு? இல்லையே. எங்க இருந்தா கத்துக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்த? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு. ஒரு மொழியில எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. இந்த மொழியை படிச்சு முடிச்சிட்டோமா, இந்த மொழி நல்லா நம்மளுக்கு தெரியுதா, அடுத்த மொழியை கத்துக்க உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை கத்துக்க யூஸ் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை பேச யூஸ் பண்ணுங்க. உட்காந்துட்டு வண்டையா பேசுறது உங்க கேரக்டர் தான் அது கெட்டு போகுது. ரசிக்கிறவங்க பல பேர் இருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் இல்லை. அதுக்கப்புறம் யாரும் திரும்பி பார்க்க போறது இல்லை. யாராவது ரிப்பீட் மோட்ல போட்டு பார்க்க போறாங்களா இந்த வீடியோவை, கெட்ட வார்த்தை பேசுற வீடியோவை? நோ, இட்ஸ் டிஃபீட் த பர்பஸ். நான் கோபமா பேசலைங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் கோபமா பேசல. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கத்துக் கொடுக்குறோம்? அவங்க பேசும்போது நம்மளுக்கு எவ்வளவு வலிக்குதோ அதே மாதிரி தாங்க நம்ம பேசும்போது அவங்களுக்கும் வலிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு கோபமா இருந்தா முதல்ல எங்க மேனேஜ்மெண்ட் கத்துக்கோங்க.
உங்களுடைய கோவத்தை குறைக்க கத்துக்கோங்க. அப்படியே கோவத்துல பேசுறதா இருந்தா கூட யோசிச்சு பேசணும். அது நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். என்ன வார்த்தையை யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கே திரும்பும். நன்றி.